அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக வரத்துக்கு, முறையான மாதவிடாய் சுழற்சி பெண்களுக்கு வரத்துக்கு என்ன மாதிரியான சத்துள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் தேவையான முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து. இப்போ நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், ப்ளீடிங் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிகமான இரத்தப்போக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் இரும்பு சத்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு ப்ளீடிங் நிற்கவே நிற்காதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் ப்ளீடிங் அதிகமாக போகும் பொழுது அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட் ஏதாவது எடுத்துட்டேன்னா எனக்கு ப்ளீடிங் நிற்கவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நிற்கலைங்கும் பொழுது நம்ம அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையான பிரச்சனையுமே இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இரும்பு சத்து மாதவிடாய் சுழற்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த மாதிரி அயன் கண்டென்ட் உள்ள உணவுகள் இரத்தப்போக்கை அதிகரிக்காமல் ரத்தத்தை மட்டும் கூட்டக்கூடிய, ஹீமோகுளோபினை மட்டும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கொட்டை வகைகள், நட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கலாம், மாதுளம் பழம் சேர்த்துக்கலாம், கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அசைவ உணவில் ஆட்டு ஈரல் அதை நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தும் பொழுது இரும்பு சத்து அதிகமாகும், ஹீமோகுளோபினுடைய அளவு ரத்தத்தில் கூடும், ஆனால் இரத்தப்போக்கு அதிகரிக்காது. இது முதல் விஷயம். ரெண்டாவது முக்கியமான சத்து இந்த முறையான மாதவிடாய் சுழற்சிக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் சத்து. பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆகி முடிச்சு ஒரு 15 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தொடை வலி, கால் வலி, மார்பக வலி, புடனி வலி, தலைவலி, மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுவாங்க. இதுக்கு முக்கியமாக தேவையான சத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து. இது இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவுப் பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய கீரை வகைகள்லேயே இந்த சத்து அதிகமாக இருக்குது. கூட பாதாமில் இருக்குது, கொண்டைக்கடலையில் இருக்குது, வேக வைத்த வேர்க்கடலையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 15 நாட்களாக பெண்கள் சந்திக்கக்கூடிய மாதவிடாய்க்கு முன் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை எல்லாமே குறைக்கக்கூடிய உணவாக இருக்கும். மூணாவது முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது நம்ம நிறைய பேசுகிறோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம சினைக்குழலில் அடைப்பு வராமல் இருக்கணும், வீக்கம் வராமல் இருக்கணும், நம்மளுடைய கருப்பை குழாய்களில் வீக்கம் வராமல் இருக்கணும், அடைப்பு வராமல் இருக்கணும், கர்ப்பப்பையில் வீக்கம் இல்லாமல் இருக்கணும், சினை முட்டை பையில் வீக்கம் இல்லாமல் இருக்கணும், முட்டை நல்லபடியாக வெளிப்படணும், கிருமி தொற்றுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்திக்கணும். அப்போ என்ன மாதிரியான உணவு? அசைவமாக இருந்தால் மீன் வகைகள், சிறு மீன் வகைகளில் முழுமையாக இந்த ஒமேகா 3 நமக்கு கிடைச்சிரும். சைவ பிரியர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கொட்டை வகைகள், குறிப்பாக வால்நட், பாதாம், இதில் எல்லாம் நமக்கு இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கிடைச்சிரும். நாலாவது விஷயம், முக்கியமான சத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து. ஸோ கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த இடுப்பு கூபகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு நல்ல விரிவு கொடுக்கும். இப்போ நார்மலாக நம்ம கால்சியம் சத்துள்ள உணவுகளை ப்ராப்பராக எடுத்தோனாலே நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த கால்சியம் சத்து குறைபாடு பெண்களுடைய கருப்பை தங்கி இருக்கக்கூடிய அந்த இடுப்பு கூபகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சத்து பொருளாக இருக்குது. மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு இடுப்பு வலி வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கால்சியம் சத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவமாக எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி, குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கும் பொழுது கருப்பு உளுந்தங்களியாக இருக்கலாம், கஞ்சியாக இருக்கலாம், இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மாதத்தில்
ஒரு 4 முறையாவது ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கும் பொழுது, அசைவம் சாப்பிட்றவங்க எடுத்துக்கும் பொழுது இடுப்பு எலும்பு வலுவாக இருக்கும். 5வது சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் B6 அப்படிங்கிற சத்து. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியை பொறுத்து அவங்களுடைய மனநிலை மாறுபடும். முதல் 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ முதல் 10 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. 2வது 10 நாள் ஓரளவுக்கு நடுத்தரமாக இருப்பாங்க. 3வது 10 நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த மூட் ஸ்விங்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய விட்டமின் வந்து வைட்டமின் B6. அதே மாதிரி வயிறு தும்முன்னு இருக்குது, திடீர்னு கடைசி 10 நாளைக்கு பிளாட்டிங் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து உடம்பு கும்முன்னு ஊதுன மாதிரி இருக்குது, வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, கை கால் வீக்கமாக இருக்குது, முகம் வீக்கமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வைட்டமின் B6 குறைபாடுனால ஏற்படலாம். ஸோ பெண்கள் இந்த வைட்டமின் B6 இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக சிறுதானிய வகைகளில் நிறைய நமக்கு இது கிடைக்கும். மாதுளம் பழத்தில் கிடைக்கும், மோரில் கிடைக்கும், நாட்டுக்கோழி முட்டை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது இந்த வைட்டமின் B6 சத்து வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பெண்கள் வந்து அவங்களுடைய முறையான மாதவிடாய் சுழற்சிக்கு ரெகுலராகவே வந்து அப்பப்போ கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறது, கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது, மாதுளம் பழம் சேர்த்துக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் சேர்த்துக்கிறது, கொய்யா பழம் எடுத்துக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக அவங்களோட பீரியட் சைக்கிள் ரெகுலராக தான் இருக்கும். ஸோ மேலே சொன்ன 5 சத்துப்பொருள் அடங்கிய உணவுப் பொருளை பெண்கள் அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.